வெறும் இசைனாக்கா ராமா நீ சமானமே வரும்னு பாடிட்டு போயிருக்கலாம். மொழி தேவையில்லைன்றதுக்கு இன்னொரு பாட்டு இருக்குது. ஐலோ பகிரியாமா ரம்பரி கரியோ லொரியா ஐலோ பகிரியாமா. என்னது என்ன சொல்ல வரேன்னா மொழி தேவையில்லை நீங்களம்மா. மொழியை நீங்கள் விட்டீங்கன்னா அப்புறம் என்ன இருக்குது? அந்த இசை எப்படி தமிழ்நாட்டு இசைன்னு எப்படி சொல்லுங்க? வைரமுத்து அவர்கள் டிஎம்கே சார்பாகவும் இளையராஜா அவர்கள் வந்து பிஜேபி சார்பாகவும் பார்க்கறதுனால இது வந்து அரசியலா வந்து ரொம்ப பூகம்பமா வெடிச்சுங்க மாதிரி வலைதளங்கள்ல அப்படி பேசப்படுது. உண்மை அது இல்லைம்மா. ரெண்டு பேர்த்துக்கு இப்போ மார்க்கெட்டு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. கடந்த 10 வருஷமா இவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாததுனால இப்படி ஒரு சர்ச்சையை உருவாக்கி ரெண்டு பேரும் நல்ல விளம்பரம் தேவை. ஆனால் இளையராஜா மேலே நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் எங்கேயுமே தன்னை தமிழனோ ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவனோ அவர் சொன்னதே கிடையாது. அவர் தானே ஒரு பிராமணராக நினைச்சு அரசியல் வந்துட்டதுனால இவருக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. இவர் என்ன அந்த பதவி கொடுத்ததுக்கப்புறம் அந்த கட்சி இவர் என்னத்தை வச்சிருக்கு? ஒரு ராமர் கோயில் திறப்பு விழாக்கு இருந்தாலும் கூப்பிட்டுச்சா? நாடாளுமன்ற கட்டடத்தை திறந்தாங்கள கூப்பிட்டுச்சா? இத்தனை ஜென்ரேஷன் ஆகி இவ்வளோ இதுவாகி அவர் பேரில் எந்த ஒரு தப்பான ஒரு விஷயங்கள் இது ஒரு கிசு எதுவுமே வரலையே சார். இளையராஜா பற்றி கிசுக்கிழே வந்து என்ன பண்ணுறது? வைரமுத்து மேலே அந்த பெண்ணுக்கு சின்மைக்கு இருந்த காதல் அதுக்கு என்ன பண்ணுறது? அப்படி இருக்கக்கூடாதா? ஏன் உங்கள் ஆங்கிள்லேயே பார்க்குறீங்க? எங்கள் ஆங்கிளில் நான் சொல்கிறேன். அந்த பொண்ணு அவரை முயற்சி பண்ணிச்சு, இந்த மாட்டேன்ட்டார், பழி போட்டுடுச்சு. ரொம்ப தப்பான ஒரு அது என்ன? நீங்கள் செஞ்சால் ரைட்டு, நாங்கள் செஞ்சால் தப்பா? ஒரு ஆம்பளை மேலே என்ன வேணாலும் பழைய பிடிக்க நான் கேட்டுட்டு அனுபவிச்சிருக்கேம்மா, அனுபவிச்சிருக்கேன். வணக்கம் நேயர்களே, இது பிபிடி சினிமா. இன்னைக்கு நம்மளோட டாக்டர் காந்தராஜ் சார் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். ஆல்ரெடி வந்து நீங்களே நிறைய வாட்டி வந்து இந்த டாப்பிக்கை பேசியிருப்பீங்க. திருப்பியும் அதே டாப்பிக்கா அப்படின்ற மாதிரி கூட வரும். பட் வி டோன்ட் ஹேவ் அன் ஆப்ஷன் சார். ஏன்னா மக்களுக்கு எப்படியாவது வந்து கரெக்டான ஒரு விஷயம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் சார். இப்போ வந்து எல்லாருமே இந்த இளையராஜா அவர்கள் பற்றியும் வைரமுத்து அவர்கள் பற்றியும் மாறி கருத்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு புரிதல் கரெக்டாக போயிருக்கா அப்படின்றது தெரியல. இது நடுவில் இப்போ வந்து ஒரு ஜென்ரலான ஒரு ஒப்பீனியன் என்ன இருக்குது அப்படின்னா, வைரமுத்து அவர்களுக்கு கூட நிறைய வந்து பகிரங்கமாகவே நமக்கே எல்லா விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து ஒரு பாடகியோட வந்து என்ன மாதிரியான ஒரு தப்பான ஒரு விஷயமா ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னுட்டு அப்படி பார்த்தா இளையராஜா அவர்களுக்கு எதுவுமே அந்த மாதிரி இல்லை. அவர் மட்டும் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இல்லை சார், மோர் தென் 4th ஜென்ரேஷன் கூட நான் சொல்லுவேன். என்ன மாதிரி நிறைய பேர் மக்கள் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். 4th ஜென்ரேஷன் வரைக்கும் வந்து அவருக்கு எந்த மாதிரி மக்கள் இன்னுமே வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. 80s 90s சாங் போட்டவ இப்போ வரைக்குமே கொண்டாடிட்டு இருக்காங்க. மொழி பெருசா பாடல் இல்லை மியூசிக் பெருசா அப்படின்ற மாதிரி ஒரு தர்க்கம் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ஆனால் இது ஒரு பெரிய சர்ச்சையாகவே வந்து போய்கிட்டே இருக்கு நிற்காம. மொழி பெருசா பாடல் பெருசா அப்படின்னு பார்த்தா எதுக்காக தமிழிசை சங்கம்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. கர்நாடக சங்கீதத்துக்கு எதிர்ப்பா கல்கி, ராஜாஜி, எம்எஸ் சுப்புலட்சுமி இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழிசை சங்கம்னு ஏன் ஆரம்பித்தாங்க? தமிழிசையவே ஒழிச்சு கட்டிவிட்டு இந்த தியாகராஜன் ஒரு ஆள் தெலுங்கில் பாட்டலாம். ஏன்னா அன்றைக்கி இருந்த ராஜாக்கள்லாம் தெலுங்கு, பூரா பாட்டையும் தெலுங்கில் பண்ணான். முத்துசாமி தீட்சிதர் இவங்கெல்லாம் அந்த சங்கீத மும்மூர்த்திகள் 3 பேரும் பார்த்திங்கன்னா தெலுங்கில் பாடினானுங்க. அது பாடினாதான் உங்களுக்கு நீங்கள் வந்து சங்கீத வித்வான்னு அர்த்தங்கிற அளவுக்கு அது போச்சு. வெள்ளக்காரனை பயன்படுத்திட்டு இவ்வளோ அட்டகாசம் நடந்தது. அப்போ தான் ராஜாஜி, இப்போ எம்எஸ் சுப்புலட்சுமி, கல்கி இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழிசை சங்கம்னு ஒரு பெரிய இதே ஆரம்பித்து எனக்கு அதில் எதனால் தெரியும்னா, சேலம் மாவட்டத்துக்கு தலைவராக என் தந்தையார் தான் இருந்தார் தமிழ் சங்கத்துக்கு, தமிழிசை சங்கத்துக்கு. எம்எஸ் சுப்புலட்சுமி தான் ஒவ்வொரு தமிழிசை சங்கமும் ஆரம்பிக்கும்போது எம்எஸ் சுப்புலட்சுமி கச்சேரி வச்சு தான் ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு அந்தம்மா ஊராக போய் தமிழிசை பண்ணிச்சு. பாட்டு தேவையில்லை. நீங்களே இந்த போராட்டத்துக்கு என்ன அர்த்தம்? வெறும் இசைனாக்கா ராமா நீ சமானமே வரும்னு பாடிட்டு போயிருக்கலாம். இல்லை பிரபஞ்ச வாரே வருகிறா நினைவுலா ரகுவாரா ஏதாவது புரிஞ்சுதா? மொழி தேவையில்லைன்றதுக்கு இன்னொரு பாட்டு இருக்குது. சந்திரலேகான்னு ஒரு படம்,
சூப்பர் ஹிட்டாக ஓடிச்சு. அதில் ஒரு பாட்டு வரும், ஐ லோ பகிரியாமா ரம்பரி கரியோ லொரியா ஐ லோ பகிரியாமா. என்னது இது, என்னது இது பாட்டாது? அந்த படத்தில் இருக்கிற எல்லா பாட்டுமே அப்படி தான். முதல் 2 பாட்டு தோறமிச்ச எல்லா பாட்டும் தான். பாட்டு தேவையில்லை, வசனமும் தேவையில்லை, எதாவது பேசிட்டு போகணும். அப்போ இங்கிலீஷில் எட படத்தை என் தமிழில் எடுக்கிற என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரேன்னா, மொழி தேவையில்லை நீங்களம்மா. மொழியை நீங்கள் விட்டீங்கன்னா அப்புறம் என்ன இருக்குது? அது அந்த இசை எப்படி தமிழ்நாட்டு இசைன்னு எப்படி சொல்லுவீங்க? அந்த தமிழ் அங்கே தமிழுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஃப்ளூட் வந்து உலகம் பூரா வாசிக்கிறான், கிட்டார் உலகம் பூரா வாசிக்கிட்டு இருக்கிறான், இன்றைக்கி வந்திருக்கிற இது கீபோர்டெல்லாம் உலகம் பூரா வாசிக்கிட்டு இருக்கான். அதில் எனக்கு எங்கே இருக்குது தமிழ்? ஆனால் இளையராஜா மேலே நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் எங்கேயுமே தன்னை தமிழன்னோ ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவனோ அவர் சொன்னதே கிடையாது. அவர் தானே ஒரு பிராமணராக நினச்சிக்கிட்டு இருக்கார். சார் இப்போ நம்ம இந்த இசையை பற்றி பேசும்போது ஏன் சார் இப்போ இந்த அதுதான் காரணம். அதுதான் காரணம். அவர் தன்னை அப்படி நினச்சிக்கிட்டதுனால வந்த கோளாறுகள் தான் இதெல்லாமே. இப்போ அதுல வந்து இப்போ அரசியல் அதில் வந்துருச்சு. அரசியல் வந்துட்டதுனால இவருக்கு வந்து ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. இவர் என்ன அந்த பதவி கொடுத்ததுக்கப்புறம் அந்த கட்சி இவர் என்னத்தை வச்சிருந்தது? ஒரு ராமர் கோயில் திறப்பு விழாக்கு இருந்தாலும் கூப்பிட்டுச்சா? ஒரு இது நாடாளுமன்ற கட்டடத்தை திறந்தாங்களதால கூப்பிட்டுச்சா? என்ன இது? அவ்வளோ வேணாம்மா, காஞ்சி பெரியவர் சொன்னாருங்கிறதுக்காக நிதி வசூல் பண்ணி இடிஞ்சு போன ஸ்ரீரங்கம் கோபுரத்தை கட்டி கொடுத்தார். 6 கோடி என்னமோ செலவாச்சது. அவர் தான் வசூல் பண்ணி கொடுத்தாரு. கும்பாபிஷேகத்துக்கு அவரை கூப்பிடலையே, அவ்வளோதான். உயர உயர பருந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது. இதை நாங்கள் அந்த காலத்திலே சொல்லிவிட்டோம். நீ என்ன டான்ஸ் ஆடினாலும் உன்னை சேர்த்திக்க மாட்டாங்க, நீ வெளியில் தான் நிற்க முடியும். அவங்க வீட்டு கல்யாணத்துக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன். அந்த கல்யாணங்கள்லாம் பார்த்தாக்கா யார் வந்துட்டு போனாங்கிறத நான் பார்த்துருக்கேன். அது இதெல்லாம் என்னன்னா, மொழியை பற்றி நீங்கள் பேசுனதுனால தான் இவ்வளோ சொன்னேன். மொழி இல்லைன்னா அது எப்படிமா? அப்போ சவுண்ட் ஆஃப் மியூசிக் பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டு இருந்துருக்கலாமே. என்ன மொழியா இருந்தாலும் என்ன மொழியாக இருந்தாலும் கேட்டுட்டு போங்க. அப்புறம் எல்லாத்துக்கு தமிழில் படிக்கிட்டு இருக்கிறீங்க. இல்லை சார், அப்படி சொல்லலை. இப்போ இருக்கிற காலகட்டம் இல்லை சார். நான் இங்கே ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்கிறேன் சார். இப்போ நம்ம 4 ஜென்ரேஷன்ஸாக கண்டிப்பாக இளையராஜா அவர்களை கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லை சார். இது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். இளையராஜா இப்போ போய் கீழே என் பசங்க இருக்காங்க, இளையராஜா பற்றி என்ன தெரியுன்னு கேளு சார். இளையராஜா அவர்களை பற்றி தெரியணுன்றது இல்லை சார், அவரோட பாட்டு ஏதோ கேட்டிருக்காங்கம்மா. இன்னைக்கு எங்கள் காலத்து ஆளுமா அவர். இன்னைக்கு இருக்கிற பசங்கள்லாம் அனிருத்துன்னு போயிட்டாங்கம்மா எங்கேயோ. பாட்டே வேறையா இருக்குது, பாட்டே வேறையா இருக்கு சார். இப்போ என்னோட பாயிண்ட் என்னன்னா, இப்போ இருக்கிற கண்டிப்பாக இவங்க எல்லாருமே ஹிட்டு கொடுத்தாலும் யாருமே இன்னும் இளையராஜா அவர்களை மறக்காம அவரோட பாட்டை இனிமே கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. அதை நம்ம டினை பண்ண முடியாது இல்லை சார். அவர் ஒரு மாஸ்ட்ரோ தானே. சரி, ஜி ராமநாதன் போட்ட மன்மதலிலே வென்றால் உண்டோ, என்னுடல் தண்ணில் ஒரு ஈ மொய்த்த போது உன் கண்ணில் தீப்பட்டார் போல தீனகருணாகரனே நடராஜா நீலகண்டனி, சுப்பிரமணிய சுவாமி என்னை மறந்தார், அப்போ அப்பனை பாடும் வாயால் பழனி ஆண்டி சுப்பனை பாடு வேணும், அம்மையப்பா உங்கள் அன்பை மறந்தேன், அறிவில்லாமலே அறிவை இழந்தேன். இன்றைக்கி கேட்டுக்கிட்டு இருக்கோம்மா. கிருஷ்ணா முகுந்தா முராரே பாடுவீங்களா? என்ன மாதிரி பாட்டுங்க? எத்தனை வருஷம் ஆச்சு? நான் சின்ன பையன், 4 வயசு, 80 வருஷம் ஆச்சு. சாகாவரம் பெற்றவை, காற்றினிலே வரும் கீதம், பிரபோ முராரே, எங்கும் நிறைந்தாயே நீ எங்கு மறைந்தாயோ, எங்கு உன்னை நான் தேடி அலைந்தேனே, பிரபோ முராரே, மீரா பஜன் கேட்டுக்கிட்டு இருக்கிறோமா? இன்றைக்கும் காற்றினில் வருங்க. ஏதோ இன்றைக்கி பசங்க இதில் போட்டு கேட்குறாங்க வாட்ஸ்அப்பில். எனக்கு ஒரு பையன் அமிச்சான். ஏன்னா நான் ஒரு நாள் அதை பாடிக்கிட்டு இருந்தேன். கேட்டேன், சார் இந்த பாட்டு என்கிட்ட இருக்குது சார், போட்டு அமிச்சான். ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, பாரதியார் பாட்டு. அதாம்மா சொல்கிறீங்களே இளையராஜா பாட்டு, இளையராஜா வரதுக்கு மியூசிக்கே இல்லாத மாதிரி பேசுனீங்களா, அதுக்காக சொன்னேன்.
அப்படி நான் சொல்லல சார். ஏறத்தாழ அந்த லெவலுக்கு தான் போனீங்க. சார் இல்ல சார். நான் வந்து அப்படி மீன் பண்ணல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இளையராஜா அவர்கள் பாட்டு 80% இல்ல 90% வரைக்கும் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்கன்றத நம்ம அத டினை பண்ண முடியாதுன்றது தான் சார் என்னோட பாயிண்ட். எல்லா பாடல்களுமே எல்லா ஜெனரேஷனும் கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவர் பேர்ல எதுவும் பெருசா இத்தனை ஜெனரேஷன் ஆகி இவ்ளோ இதுவாகி அவர் பேர்ல எந்த ஒரு தப்பான ஒரு விஷயங்கள், எது ஒரு கிசு எதுவுமே வரலையே சார். இளையராஜா பற்றி கிசுகிசுக்களே வரலையா? என்னம்மா சொல்கிறீங்க? ஆபாசமான கிசுகிசுக்கள் வரலன்னு அதுதான் சொல்லுங்க. நானும் சொல்றேன். அது வந்து அது வைரமுத்து மேலே அந்த பெண்ணுக்கு சின்மைக்கு இருந்த காதல், அதுக்கு என்ன பண்ணுறது? ஏன் அப்படி இருக்கக்கூடாதா? ஏன் உங்கள் ஆங்கிள்லேயே பார்க்குறீங்க? எங்கள் ஆங்கிளில் நான் சொல்கிறேன். அந்த பொண்ணு அவரை முயற்சி பண்ணிச்சு, இந்த மாட்டேன்ட்டார், பழி போட்டுடுச்சு. இது ரொம்ப தப்பான ஒரு அது என்ன, நீங்கள் செஞ்சால் ரைட்டு, நாங்கள் செஞ்சால் தப்பா? உங்களுக்கு இது ரத்தம், எங்களுக்கு தக்காளி சட்னியா? ஒரு ஆம்பளை மேலே என்ன வேணாலும் பழைய போடுவீங்க, நாங்கள் கேட்டுட்டு போயிடணுமா? அனுபவிச்சிருக்கம்மா, அனுபவிச்சிருக்கேன். அவளாக விரும்பிட்டு அவளாக போய் என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவளாக சொன்னால் நம்ப மாட்டீங்க. மருத்துவக் கல்லூரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த காலத்தில் ஆரம்பித்த ஒரு விஷயம் அன்றைக்கே அது முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஆஃபீஸர் ஆகி 15 வருஷம் கழித்து ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு நடக்கிற மீட்டிங்கில் அந்த பொண்ணு வர்றா, என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கார் சார்ந்துச்சு. அத்தனை பேர் முழிக்கிறாங்க. ஏம்மா அவருக்கு லெக்சர் எடுத்துக்கிட்டு இருக்காரு, உன்னை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. அப்புறம் புரிஞ்சுக்கிச்சு, இந்த மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. நான் அனுபவிச்சேம்மா. வழக்கமாக சொல்கிற ஒரே கதை தான். கிளார்க் கேபிள்னு ஒரு ஹாலிவுட் ஸ்டார், கிங் ஆஃப் ஹாலிவுட்னு பேர் அவருக்கு. கான் வித் த விண்ட் போன்ற படங்கள் எல்லாம் நடித்தவர். அவர் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு அங்கே இன்னொரு டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பொண்ணு போய் மேனேஜர்கிட்ட, கிளார்க் கேபிள் என்னை தொந்தரவு பண்ணுறாருன்னுச்சு. என்னம்மா சொல்கிறேன், என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணுறேன், என்ன முடியல கேளுங்க அப்படின்ச்சு. உடனே இவர் போய், சார் நீங்கள் எவ்வளோ பெரிய மனுஷன், ஏன் சார் அந்த பொண்ணை தொந்தரவு பண்ணுறீங்க? அந்த பொண்ணை தொந்தரவு பண்ணுறேன்னா, அந்த பொண்ணு எங்கே இருக்குதுன்னு நான் பார்க்கலையே, நான் பார்க்கக்கூட இல்லையா? ஏம்மா உன்னை பார்க்கக்கூட இல்லை, அதாங்க தொந்தரவாக இருக்குது. பார்க்காதது கூட ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். பார்க்காம இருக்குது தொந்தரவு. அதை சின்மைக்கு வைரமுத்து மேலே ஒரு ஈர்ப்பு இருந்திருக்குது. அதை ட்ரை பண்ணியிருக்குது. வைரமுத்து மாட்டேன்ருக்காரு, பழைய போட்டுடுச்சு. நம்ம ஊரில் தான் சொல்லணுமா, பெடஸ்ட்ரியன் மென்டாலிட்டின்னு பேருமா அதுக்கு. நடந்து போகிறவனை சைக்கிள்காரன் இடிச்சு விட்டானா சைக்கிள்காரனை உதப்பாங்க, சைக்கிள்காரனை பைக்காரன் இடிச்சு விட்டானா பைக்காரனை உதப்பாங்க, பைக்காரனை காருக்காரன் இடிச்சு விட்டானா காருக்காரனை உதப்பாங்க, பஸ்ஸு இடித்தானா பஸ்ஸுக்காரனை உதப்பாங்க. ஒரு பெண் ஒரு குற்றம் சாட்டிட்டாங்க, ஆம்பளை தப்புன்னு விடுவானுங்க, உடனே சொல்லுவாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட அதில் முக்கால்வாசி அடிக்கிறதுக்கு வரவங்களாம் என்ன மாதிரி ஆம்பளை தான் அவனை அடிக்கிறதுக்கு போகிறது. ஏன்னா இவனும் கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்ம பார்த்த பொண்ணு இவன் பார்த்துருக்கானுங்கிறது. இதுதான் நடக்கிறது. ஏன்னா நான் செக்ஸாலஜிஸ்ட், அதுக்காக சொல்கிறேன். அந்த பெண்ணுக்கு அந்த பொண்ணு அன்றைக்கே நான் சொன்னேன், சைக்காலஜிஸ்ட்டை போய் பாரு. எந்த பொண்ணாவது சொல்லுவாளாமா என்னை இது பண்ணான்னு பகிரங்கமாக சொல்லுது. அப்போவே புரியல அதனுடைய கேரக்டர். சார் அப்போ நீங்கள் இப்படி பார்க்குறீங்கல்ல சார், இப்போ நாங்கள் எங்கள் சைடுலேருந்து, இப்போ பெண்கள் அவங்க சைட்லேருந்து, ஒரு பொண்ணு இவ்வளோ தூரம் பகிரங்கமாக எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டா. தப்பே நடந்தாலும் ஐயோ மானம் போய்டும் அப்படின்ட்டு தான் யோசிப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ தூரம் தன் மேலே இதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம போய் சொல்லுவோன்னு சொல்லும்போது எப்படி சார் அது தப்பாக இருக்க முடியும்? அது சில பேர்மா இப்படி ஒரு ஆங்கிள் இருக்குது இல்லை, நீங்கள் சொல்கிறது உங்கள் ஆங்கிள், நான் எங்கள் ஆங்கிளில் சொல்கிறேன். இதுவும் இருக்குல்ல, இன்னொரு பக்கம் இருக்குல்ல. இவ்வளோ ஓப்பனாக சொல்லுதுன்னாக்கா அதையும் அந்த காலத்தில் நீ சொல்லலை. ரெண்டாவது சின்மை வைரமுத்து பாட்டுக்கு பாடின மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. சான்ஸ் கேட்டு போயிருக்கும், கொடுக்காம இருந்திருப்பார். ஆமாம் இருக்கும், பழைய போட்டு போயிருக்கலாம். அந்த ஒரு பொண்ணு தான் நம்ம சொன்னால். வைரமுத்துவனுடைய வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்திருக்காங்க. நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். சோவியத் சென்டருக்கு அடிக்கடி வருவார் அவர், சோவியத் கலாச்சார மாளிகைக்கு. அங்கே நான் செக்ரட்டரியாக இருந்தேன். அடிக்கடி அங்கே நாங்கள் பார்ப்போம். வைரமுத்துக்கு என்ன அவ்வளோவா தெரியாது. அப்போ ஒரு கவிஞர், சினிமா பாட்டுக்காரர் இல்லை. ஒரு தடவை அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடக்குது. எத்தனை ரிஷ பெண்கள் வந்தாங்க தெரியுமா? அத்தனை பேர் அவங்கள காதலிச்சு வந்தாங்களா? அப்போ அவர் இளையராஜாவுக்கு பாட்டு எழுதலை. அதுக்கப்புறம் தான் பொன்மாலை பொழுது.
கவிஞனா அவருக்கு எங்களுக்கு தெரியுமா? திருத்தி எழுதிய தீர்ப்புகள், அந்த புத்தகம் ஏன் பைபிள் மாதிரி வச்சுருக்கேன். அண்டர்லைன் பண்ணி படிச்சிருக்கேன். லைட்டாகவும் எழுதுவார். பாவம் மனைவி, இல்லற கிரிக்கெட்டில் கட்டிலறைக்கும் சமையலறைக்கும் ரன் எடுத்தே களைத்து போனாள். வாழ்க்கையை கொடுத்துட்டார். 2 லைன். சோஷலிசம் பேசுகிறார். சோஷலிச சூரியனின் வெளிச்சம் குடிசைகள் மீது படாமல் மாளிகை நிழல்களே மறைத்து விட்டன. முடிஞ்சு போச்சு. கோடீஸ்வரெல்லாம் உட்காந்துட்டு சோஷலிச சூரியனுடைய வெளிச்சம் குடிசைக்கு வராமல் தடுத்து விட்டானுங்க. அதுதான் கம்யூனிசம். எவ்வளவோ சொல்லிட்டு போகலாமா, எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். இதெல்லாம் வந்து அவர் சினிமாவுக்கு பாட்டு எழுதுறதுக்கு முன்னாடி, சினிமாவுக்கு பாட்டு அதான் நான் எங்கள் கல்லூரிக்கு நான் அவரை கூட்டிகிட்டு போனேன். உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் எங்கள் கல்லூரிக்கு நான் கூட்டிகிட்டு போகும்போது இந்த திருத்தி எழுதப்பட்ட தீர்ப்புகள் புத்தகத்தை படிச்சுட்டு என்னுடைய மாணவர்கள் கணேஷ் அது மாதிரி அந்த பசங்கள்லாம் வந்தானுங்க. சார் இது எவ்வளோ தெரில சார், இப்படி ஒருத்தன் எழுதியிருக்கான் சார், உன்னை கூப்பிடணும் சார். நான் அப்புறம் பார்த்தா இது அப்போ கொஞ்சம் வைரமுத்து எனக்கு கொஞ்சம் ஒரு அளவுக்கு தெரிஞ்சவங்க. இது பரிச்சயம்னா ஒரு சினிமா தயாரிப்பாளர் மூலமாக எனக்கு அவரை பற்றி தெரியும். அவருக்கு என்ன தெரியாது, எனக்கு அவரை தெரியும். அப்புறம் அவர்கிட்ட போய் சொல்லி இது பண்ண அதான் நம்ம போய் நான் சொல்லிவிட்டா போகுதுன்னு சொல்லி எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்னு உடனே அது பெரிய இடம் இல்லையா, உடனே வந்தார். கரகோஷம், அனைத்து கல்லூரி கூட்டம், அனைத்து கல்லூரி கூட்டம், கரகோஷம் பிச்சுக்கிட்டு போச்சு. அதனால் அவரை வந்து எங்களுக்கு தெரியும்போது ஒரு சினிமா கவிஞராக எங்களுக்கு தெரியாது, சினிமா கவிஞராக தெரியாது. அப்போ நான் ஒரு தடவை பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்டேன், திரைச்சூழலை தீக்குச்சிக்கு தின்ன கொடுக்கும் நாளே திருநாள் அப்படின்னு எழுதிவிட்டு அப்புறம் ஏன் சினிமாவுக்கு பாட்டு எழுதுனேன்னு. சரஸ்வதி என்கிட்ட நல்லா இருக்கா, இந்த லக்ஷ்மி வரமாட்டேங்கிறா, அதுக்கு தான் இதுக்கு போயிட்டுருக்கேன். அதாவது கவிஞன் சாக மாட்டான், கவிஞன் சாக மாட்டான். இந்திய தேசிய கீதம் வந்து வார்த்தைகள்னால இப்போ பிரமாதமாக இருக்குதா, இசைனால் பிரமாதமாக இருக்குதானே சொல்ல முடியாது. சார் ஒரு விஷயம் எனக்கு கேட்கணும் சார். இப்போ இது வந்து இந்த கலைஞர்களையும் தாண்டி அரசியல் உள்ள வந்ததுனால தான் இது இவ்வளோ பெருசாக பூகம்பமாக வெடிச்சிருக்குன்னா சார். ஏன்னா வந்து வைரமுத்து அவர்கள் டிஎம்கே சார்பாகவும் இளையராஜா அவர்கள் வந்து பிஜேபி சார்பாகவும் பார்க்கறதுனால இது வந்து அரசியலாக வந்து ரொம்ப பூகம்பமாக வெடிச்சிருக்க மாதிரி வலைதளங்களில் அப்படி பேசப்படுது இல்லை? உண்மை அது இல்லைம்மா, அதுவும் இல்லையா? 2 பேர்த்துக்கு இப்போ மார்க்கெட்டு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. இளையராஜா எனக்கு தெரிஞ்சு 10 வருஷம் ஆச்சு அவர் மியூசிக் போட்டு. சார் சொல்லுங்கள், கடைசியாக எந்த மியூசிக் எந்த படத்துக்கு போட்டாருன்னு சொல்லுங்கள், கடைசியாக போட்ட படத்துக்கு சொல்லுங்கள், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போட்டாருன்னு சொல்லுங்கள், எந்த படம்னு சொல்லுங்கள், ஞாபகம் வர மாட்டேங்குது. இல்லை சார், இப்போ விடுதலை படத்தில் விடுதலை படம் எப்போ வந்தது, யார் நடித்த படம் சார்? பாட்டு நமக்கு நீங்கள் கேட்டது தேடி பிடிச்சி ஒரு படத்தை சொல்கிறீங்க. அதுக்கு முந்தின அதுக்கு முந்தின படம் எது, அதுக்கு முந்தின படம் எது? நடுமத்தியில் இப்போ ஒரு படம் வந்தது, ஏதோ பரிதாபப்பட்டு யாரோ ஒரு ஆள் சும்மா உட்காந்துருக்காருன்னு போட்டு கூப்பிட்டுருக்காரு. உங்களுக்கு என்ன சார், நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? ஐயாமா இருப்பா. ரஜினி தளபதி படத்துக்கு பிறகு இளையராஜாவை யூஸ் பண்ணல. 2 பேரும் சாமி சாமின்னு பேசிக்குவாங்க. அவதாரம் எல்லாமே ஒரு பீரியட் தான். அதுதான் பாயிண்ட். ஒரு பீரியட் முடிஞ்சு போச்சு. கமலஹாசன் வந்து இளையராஜாக்காக வந்து ஏஆர் ரஹ்மானே முறைச்சார், தெரியுமில்ல? அவர் அந்த மாதிரி முறைச்சாருங்கிறதுக்காக தெனாலி படத்துக்கு கூப்பிட்டு போது ஏஆர் ரஹ்மான் வரமாட்டேன்னார், போட மாட்டேன்னார். அப்புறம் கமல் காலில் தான் விழுந்தார். காலில் விழுந்தாருன்னு சொல்லக்கூடாது, இருந்தாலும் இறங்கி வந்தார், வேறு வழி இல்லை. அதனால் விருமாண்டி படத்துக்கு பிறகு அவ்வளோ தூரத்துக்கு இளையராஜாவுக்கு போராடின ஒரு கமல் இளையராஜாவை வந்து விரும்பாண்டி படத்துக்கு அப்புறம் அவர் உபயோகப்படுத்தவே இல்லை. சார் ஜெனரேஷன் மாறுது. அவ்வளோதான்மா, அவ்வளோதான் நானும் அதான் சொல்கிறேன், அதை தான் நான் சொல்கிறேன். எத்தனை பேருக்கு முன்னாடிலாம் வந்து ஃபாரின் லாங்குவேஜஸோட அந்த சாங்ஸ் தெரியும். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இங்கே இருக்கிற சாங்ஸை விட இல்லை சார், இன்டர்நேஷ்னல் லெவலில் சாங்ஸ் கேட்குற அளவுக்கு மென்டலாக பழகினதுனால இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மியூசிக் போடுறவங்க, மியூசிக் டைரக்டர்ஸ் கூட அந்த மாதிரி ட்ரெண்டாக மாறினதுனால ஜென்ரேஷன் மாறுது, மியூசிக் மாறுது, ரசனை மாறுது. அதனால் இது ரசிக்கலன்றது அர்த்தம் கிடையாது சார். இப்போ வரைக்கும் இவங்க கொண்டாடிட்டு இருக்காங்கன்றது மட்டும் தான் என்னோட பாயிண்ட். அதெல்லாம் ரைட்டுமா, நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ
இப்போ இளையராஜா வந்து உலகத்தையே கொண்டு வந்தார்னு சொல்ல வர்றீங்களா? அதுக்கு தான் நான் சொல்லிட்டு அப்படிலாம் நான் மீன் பண்ணல. அதைத்தான் நான் சொல்ல வரேன். இளையராஜாவுக்கு முன்னாடி இசையமைப்பாளர்கள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டாங்க. இன்றைக்கி இளையராஜா காணாமல் போயிட்டார், அவ்வளோதான். இப்போ இவ்வளவு நீங்கள் இதுக்கு நீங்கள் கேட்டிங்களே அரசியல் காரணமானு, மார்க்கெட் இல்லைங்கிறதுனால இப்போ கடந்த 10 வருஷமாக இவங்க 2 பேரும் எங்கே இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாதனால இப்படி ஒரு சர்ச்சையை உருவாக்கி 2 பேரும் நல்ல விளம்பரம் தேடிட்டு சரி தேடிக்கிட்டு விளம்பரம் தேடுறாங்க. 2 பேர்த்துக்கு அடையாளம் தெரியுது. இல்லாட்டி இளையராஜா யாருக்குமா ஞாபகம் இருந்தது? சொல்லுங்க சொல்லுங்கம்மா. இன்றைக்கி இசை கச்சேரிகளில் போனாங்க, இளையராஜா பாட்டை யார் பாடிட்டு இருக்கா? அவர் பாடினாங்க வம்புன்னு சொல்கிறாங்க. ஒளியும் டிவியில் பார்க்குறத தவிர அவருடைய பாடல்களை நம்ம எங்கே பார்க்குறோம்? சரி, இப்போ இருக்கிற எஃப்எம்ல கூட ரெட்ரோ வீக்கெண்டுன்னே கூட போடுறாங்க சார். ஆமாம், மாஸ்டர் மியூசிக்லாம் போடுறாங்க, இல்லைன்னு சொல்லல. அவரை மாஸ்டர்னு கொண்டாடு. அப்படி போட்டு தானே நம்ம ஞாபகம் வருது. அப்படி போட்டு தானே ஞாபகம் வருது சார். அப்படி போட்டு தான் சார். இது வந்து நீங்கள் தர்க்கம் பண்ணுமேன்னு பண்ணுறீங்களா சார்? தர்க்கம் பண்ணுமேன்னு பார்க்கலம்மா. அவருடைய இசையமைப்பு திறமையை வந்து நான் குறைச்சே மதிப்பிடலை. அப்படி மதிப்பிட்டால் எனக்கு மூளை இல்லைன்னு அர்த்தம், எனக்கு இசையை பற்றி தெரியாதுன்னு அர்த்தம். இசையை பற்றி பேசுகிற தகுதி எனக்கு இல்லைன்னு சொல்லணும். இளையராஜாவுடைய பங்களிப்பு மிக மகத்தானது. ஒரு காலகட்டத்தில் அவர் பிரமாதமாக இருந்தார். முடிஞ்சு போச்சு. அவர் சீசன் ஓவர். நீங்களே சொன்னீங்க, சீசன் ஓவர், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான்.